கண்டஸ்டன்ஸ் அனைவரும் இருந்த முக்கியமான நிகழ்வுகளை ஃபுல்லான ஒரு இடம் நான் சொல்ல ஒரு பாம்பு அதே 2 பேர் உட்காந்து அவ்வளோ பேசியிருக்காங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே தரமா இருக்குன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. டீட்டெயிலாக அதை பத்தி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பார்க்குறவங்க இன்னும் லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். சபரி தான் டாஸ்க் லெட்டரை படிக்கிறாரு. பிக் பாஸ் சூப்பரா பிளான் பண்ணி ஒன்று தந்திருக்காருங்க. அது என்னன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மெமரிஸ் இருக்கும்ல. நீங்க வெளியே போய் பார்த்துருப்பீங்க, அப்படி இல்லைன்னா உள்ள இருக்கும் போது என்ன மெமரிஸ் இருக்கு ஒவ்வொரு இடமா காமிச்சு எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஷேர் பண்ண போறீங்கன்ற மாதிரி டாஸ்க் வந்திருக்கு. அதாவது இப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ட் யாரெல்லாம் வந்திருக்கா, வாட்டர் மெலன் ஸ்டார் வந்திருக்காரு, ரம்யா ஜோ வந்திருக்காங்க, அப்சரா வந்திருக்காங்க, வியானா வந்திருக்காங்கல்ல. இவங்க எல்லாருமே ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டு போய் அங்க அவங்க மைண்ட்ல இருக்க மெமரிஸை ஷேர் பண்ணும். அந்த மாதிரி ரம்யா தான் முதல்ல ஷேர் பண்றாங்க. எங்க அந்த சூப்பர் ரிலாக்ஸ்ல பாத்ரூம் ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. யாரை பத்தி சொல்றாங்கன்னா சாண்ட்ராவை பத்தி தான் சொல்றாங்க. சாண்ட்ரா இங்கே வச்சு பார்வதி கிட்ட பேசியிருப்பாங்க. அப்படி பேசும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த ரம்யாவை மட்டும் நம்பவே கூடாது, அவ பாம்பு மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரம்யா அதை பத்தி தான் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது சாண்ட்ரா மேல நான் ஒரு நல்ல மரியாதைலாம் வச்சிருந்தேன். ஏன்னா சாண்ட்ரா கிட்டயும் திவ்யா கிட்டயும் வந்த நாள்ல இருந்தே இவங்க க்ளோஸா இருந்திருப்பாங்க. ஹோட்டல் டாஸ்க்லாம் இவங்க 2 பேர் கூட தான் அவங்க மேக்ஸிமம் பேசியிருப்பாங்க. ஸோ அப்படி க்ளோஸாலாம் எங்களுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது பார்வதி கிட்ட அவளை நம்பவே கூடாது, அவ பாம்பு மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இந்த விஷயத்தெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டே கதவு கிட்ட இருந்து அதை கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னா வந்து இந்த ப்ரோமோலலாம் நம்மளுக்கு காட்டுறது என்னன்னா, சாண்ட்ராக்கு அட்டாக் நடந்துகிட்டே இருக்கு, விக்ரம்க்கு அட்டாக் நடந்துகிட்டே இருக்கு. உள்ள வர எல்லாருமே இவங்க 2 பேரை தாங்க ஹெவியா அடிச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை பிக் பாஸ் டீம் இவங்க 2 பேர்ல யாரையாவது ஒருத்தரை பெட்டி எடுக்க வச்சு அனுப்பணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. 5 லட்ச ரூபாய் 7 லட்ச ரூபாய் கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 5 லட்ச ரூபாய் தான், ஆமா 5 லட்ச ரூபாய் கிட்ட வந்திருக்கு. ஆனா யாருமே எடுக்கிற ஐடியாவுக்கு கூட வரலங்க. அதாவது வந்து எடுக்கலாமா வேணாமா அதெல்லாம் யோசிக்க கூட மாட்டாங்க. இன்னும் ஹெவியா அமௌண்ட் போட்டோம் எடுக்கலாம்னு யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதே மாதிரி இதுல வேற ஒரு விஷயமும் இருக்கு. ஆக்சுவலா இப்ப ரம்யா பின்னாடியே பேசினது இல்லையா, இந்த பிக் பாஸ் வீட்ல எல்லாருமே பேசியிருக்காங்க. சாண்ட்ரா இதை விடவே ஒஸ்டா பேசியிருக்காங்க. அதாவது அந்த டிவார்மிங் டேப்லெட் தரணும், ஸ்கூபிடூனா ஒரு நாய், ஸ்கூபிடூன்னு சொல்றதுக்கும் நாயின்னு சொல்றதுக்கும் ஒரே அர்த்தம் தான். அவங்க கார்ட்டூன் கேரக்டர் ஃபன்னியா சொன்னா பரவாயில்ல, ஆனா ஸ்கூபிடூன்றது நாய் தான். சுபிக்ஷாவை அவ்வளோ மோசமாவே சாண்ட்ரா பேசியிருக்காங்க. சாண்ட்ரா அவங்க கோவப்பட்டா கூட பரவாயில்ல, அதாவது சுபிக்ஷா கோவப்பட்டா கூட பரவாயில்ல. ரம்யா ஜோவெல்லாம் போற போக்கில் பேசுறது, அதாவது எல்லாருமே எல்லார பத்தியும் பின்னாடி பேசுவாங்கல்ல, அப்படி ஃப்ளோல பேசினது தான். என்னதான் இருந்தாலும் பாம்புன்னு சொன்னதுல இவங்க அஃபண்ட் ஆயிட்டாங்க போல. இங்க கேள்வி என்னன்னா, ரம்யா ஜோ யாரை பத்தியும் பின்னாடி இப்படி பேசியிருக்க மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா அவங்களுமே பேசியிருப்பாங்க. ஸோ ஆனால் சொல்ற வாய்ப்பு ரம்யாவுக்கு தானே கிடைச்சிருக்கு. சாண்ட்ராவை போட்டு இந்த இடத்துல அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா வியானா சொல்றாங்க. வியானா வந்து அந்த சோஃபா ஏரியா இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஏரியா தான் எனக்கு ஞாபகம் வருதுன்னு ஒரு இன்சிடென்ட்டை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நான் 2 பேர் கூட உட்காந்து நல்லா பேசுவேன். யார் 2 பேரை மீன் பண்றாங்கன்னா, சுபிக்ஷாவை விக்ரம தான் மீன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சோஃபா ஏரியால தான் மேக்சிமம் இவங்க 3 பேருமே பேசிட்டு இருப்பாங்க. வியானா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 2 பேருமே என் கூட நிறைய பேசியிருக்காங்க, ஆனா நான் இல்லாத சமயமும் நிறைய என்னை பத்தி பின்னாடி பேசியிருக்காங்க. அப்பா 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 சொல்ல முடியல, அவ்வளோ பேசியிருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவ்வளோ பேசின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லைங்க. ஒருவேளை நான் அதை சரியா கவனிக்கலையா இல்லையான்றதை சொல்லுங்க. ஏன்னா 3 பேர் சேர்ந்து பேசினது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்படி பேசும்போது தான் விக்ரம் வந்து நீ ஏன் எஃப்ஜேவை லவ் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. ஏன்னா நான் ஒரு லவ் ஸ்டோரி எடுத்தா எஃப்ஜே மாதிரி ஒரு பையனையும் ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணையும் போட்டு தான் எடுப்பேன், 2 பேருமே ஆப்போசிட் கேரக்டரா இருக்கீங்கன்னு ஏத்திலாம் விட்டுருப்பாரு. அதெல்லாம் நடந்தது. ஆனா ஒன்ஸ் அதுக்கப்புறம் அந்த வியானாக்கு தெரியாம விக்ரம் சுபிக்ஷா அப்படி ஒன்றும் தப்பா பேசல. வியானாவை பத்தி அவ்வளோ ஒன்றும் தப்பா பேசின மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்க பார்த்து சொல்லுங்க. ஏன்னா இவங்க பார்த்ததுனால தான் சண்டை போடுறாங்க. இவங்க வந்து தப்பா பேசலனா ஏன் வந்து சண்டை போட போறாங்க? ஏதோ பார்த்திருக்காங்க, அது லைவ்ல நடந்திருக்குமா இருக்கும், ஃபுல் எபிசோட்ல வந்திருக்காது. நான் லைவ்ல அதை மிஸ் பண்ணியிருப்பேனா இருக்கும். ஏன்னா வந்து அவ்வளவு தப்பா பேசி நான் பார்க்கல. விக்ரம் வந்து வியானாவை பத்தி தப்பா பேசி வியானா கேமை காலி பண்ணது விக்ரம் தான், அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா வியானாவை லவ் ஆங்கிள் தள்ளி டோட்டலா கேமை முடிச்சு விட்டாரு. சுபிக்ஷாவை வேற ஒரு விஷயத்துல தள்ளி விட்டு கேமை முடிச்சு விட்டாரு. ஆனா வந்து பின்னாடி பேசின மாதிரி எனக்கு தெரியல. சுபிக்ஷாலாம் வியானாவை பத்தி அப்படி மோசமா பின்னாடி பேசின மாதிரிலாம் தெரியலங்க. ஏன்னா எதனால பிரச்சனைனா நேரடியா வியானா கிட்டே சொல்லிடுறாங்க, நீ எஃப்ஜே கூட பழகிட்டு இருக்க, எனக்கு பிடிக்கல, நான் விலகி இருக்கேன். அதே மாதிரி நீ சொல்ற சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல, நான் விலகி இருக்கேனே சுபிக்ஷா பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது பின்னாடி என்ன பேசினாங்கன்றது தெரியல. அப்படி பேசினாங்கன்னா என்னன்றது சொல்லுங்க. இங்கேயும் கேள்வி அதுதான், வியானா பின்னாடி பேசலையா? அதே கேள்வியை நான் கேட்கிறேன். பேசியிருக்காங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க.
அந்த பக்கெட் இஷ்யூலாம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த டைம் விக்ரம்க்கும் வியானாக்கும் ஆகவே இல்லை. அப்போ வியானா வந்து விக்ரம் அப்படி பண்றாரு இப்படி பண்றாருன்ற மாதிரி பார்வதி கிட்ட நிறைய ஷேர் பண்ணியிருப்பாங்க. இந்த சோஃபா ஏரியா, வெளி சோஃபா ஏரியால நிறைய ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஏன் நீங்க விக்ரம் கிட்டிய விக்ரம் ஃபேஸை பார்த்தே அதை சொல்லியிருக்கலாமே, விக்ரம்க்கு பின்னாடி பேசின மாதிரி தானே ஆகுது. ஸோ பிக் பாஸோட ஃபார்மட்டே அதுதாங்க, பின்னாடிலாம் பேச தான் செய்வாங்க. என்ன இப்போ சுபிக்ஷாலாம் வந்திருந்தா சாண்ட்ரா இன்னும் மாட்டியிருப்பாங்க. சுபிக்ஷா வந்து அதெல்லாம் சொல்லணும், அப்பதான் கரெக்டாக இருக்கும். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தாலோ மாற்று கருத்து இருந்தாலோ கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.